ஐ வெல்கம் டு லேர்ன் இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இந்த சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒரு ஹோட்டல் ஆர் லாட்ஜில் ரூம் புக் பண்ணுறதுக்கு போகிறோம். அங்கே எப்படியெல்லாம் கேள்விகள் கேட்கலாம் அப்படிங்கிறதுக்கு மாடல் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். வாட் இஸ் த டேரிஃப்? டேரிஃப் அப்படின்னா இந்த ரூம் ரெண்ட். வாட் இஸ் த டேரிஃப் ஆஃப் டபுள் பெட்ரூம்? டேரிஃப் ஆஃப் டபுள் பெட்ரூம். ஆஃப் அப்படின்னா உடைய அப்படின்னு அர்த்தம். டபுள் பெட்ரூம் உடைய டேரிஃப். டேரிஃப் ஆஃப் டபுள் பெட்ரூம். இஸ் தேர் எனி ட்ராவல் ஏஜென்ட்? ட்ராவல் ஏஜென்ட் யாராவது இருக்காங்களா? ஐ வாண்ட் டு புக் டிக்கெட்ஸ். நான் டிக்கெட்ஸ் புக் பண்ண விரும்புகிறேன். கேன் யூ அரேஞ்ச் எ டூரிஸ்ட் கைட் ஃபார் அஸ்? எங்களுக்காக ஒரு டூரிஸ்ட் கைட் அரேஞ்ச் பண்ண முடியுமா? இந்த முடியுமா அப்படிங்கிறதா கேன். வி ஆர் நியூ டு திஸ் பிளேஸ். நாங்கள் இந்த இடத்திற்கு புதிதாக இருக்கிறோம். வாட் இஸ் த ட்ராவலிங் டைம் டு ரீச் த டெம்பிள்? டெம்பிள் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இந்த மாதிரி மாடல் சென்டென்சஸ் எந்தெந்த இடத்துல எப்படிலாம் பேசலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் Sen Talks Plus. இதில் இருக்கிற மாடல் சென்டென்சஸ் பார்த்து அதே மாதிரி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தட் இஸ் தி மெயின் எய்ம் ஆஃப் திஸ் சேனல். மே ஐ நோ த ஒய்ஃபை பாஸ்வேர்ட்? ஒய்ஃபை பாஸ்வேர்ட் நான் தெரிந்து கொள்ளலாமா? மே ஐ நோ இது ரெஸ்பெக்டாக கேட்குறதுக்கு. குட் யூ அரேஞ்ச் எ கேப் டு விசிட் த டூரிஸ்ட் பிளேசஸ்? டூரிஸ்ட் பிளேசஸ்லாம் விசிட் பண்ணணும். குட் யூ அரேஞ்ச் எ கேப்? ஒரு கேப் அரேஞ்ச் பண்ணி தர முடியுமா? அன்னோன் பர்சன்ஸ், ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட நம்ம ரெஸ்பெக்டாக கேட்குறதுக்கு குட் யூஸ் பண்ணணும். Do you have train ticket booking facility? இந்த ஹோட்டலில் ட்ரெயின் டிக்கெட் புக்கிங் ஃபெசிலிட்டி இருக்கா? இங்கே டிக்கெட் புக் பண்ணிக்கலாமா? Do you have train ticket booking facility? We will check out tomorrow. இந்த செக் அவுட் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரேசல் வேர்ப். இதை தனித்தனியாக வார்த்தைகளை பிரித்து மீனிங் பார்க்கக்கூடாது, ரெண்டையும் சேர்த்து தான் பார்க்கணும். செக் இன், செக் அவுட். ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்குறதுக்கு செக் இன், வெளியே வர்றதுக்கு செக் அவுட். We will check out tomorrow evening. Is it possible to extend our stay? நாளை மாலை நாங்கள் செக் அவுட் செய்கிறோம். நாங்கள் தங்குவதை நீடிக்க முடியுமா? இஸ் இட் பாசிபிள் டு எக்ஸ்டெண்ட் ஆர் ஸ்டே? நாங்கள் டபுள் பெட்ரூம் ரிசர்வ் பண்ணியிருந்தோம், புக் பண்ணியிருந்தோம். வி ஹாவ் புக்ட் எ டபுள் பெட்ரூம். விச் ரூம் யூ ஹாவ் அலாட்டட் ஃபார் அஸ்? எந்த ரூம் எங்களுக்காக ஒதுக்கியிருக்கீங்க? விச் ரூம் யூ ஹாவ் அலாட்டட், ஹாவ் யூ அலாட்டட்? ரெண்டு டைப்லையும் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். விச் ரூம் யூ ஹாவ் அலாட்டட், விச் ரூம் ஹாவ் யூ அலாட்டட் ஃபார் அஸ்? இஸ் தேர் எனி ஏர் கண்டிஷன் ரூம் அவைலபிள்? ஏதேனும் ஏசி ரூம் கிடைக்குமா? அவைலபிளாக இருக்கா? இஸ் தேர் எனி ஏர் கண்டிஷன்டு ரூம் அவைலபிள்? ஓகே, இப்போ ஹோட்டல் பார்த்தாச்சு. இப்போ ஹாஸ்பிட்டல், அங்கே என்னென்ன மாதிரி சென்டென்சஸ் கொஸ்டின்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத மாடல் சென்டென்சஸ் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஐ ஹாவ் அ டவுட் இன் தி ப்ரெஸ்கிரிப்ஷன். டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ண இந்த ப்ரெஸ்கிரிப்ஷனில் எனக்கு டவுட் இருக்குது. ஐ வாண்ட் டு மீட் த டாக்டர் அகைன். நான் மறுபடியும் டாக்டரை பார்க்கணும். எனக்கு ப்ரிஸ்கிரிப்ஷனில் ஒரு சந்தேகம் இருக்கிறது, நான் டாக்டரை பார்க்க விரும்புகிறேன். த மெடிசன் மென்ஷன்டு இன் த ப்ரிஸ்கிரிப்ஷன் இஸ் நாட் அவைலபிள். ஐ வாண்ட் அன் ஆல்டர்னேட்டிவ். இதில் குறிப்பிடப்பட்டுள்ள மருந்து கிடைக்கவில்லை, எனக்கு வேறு ஒன்று வேண்டும். ஐ வாண்ட் அன் ஆல்டர்னேட்டிவ். ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னா மாற்று. இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும்? மாற்று மருந்து அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஐ வாண்ட் அன் ஆல்டர்னேட்டிவ். ஐ வாண்ட் டு கன்சல்ட் எ ஜென்ரல் ஃபிசிஷியன். ஹூம் டு யூ ரெஃபர்? நான் ஒரு பொது மருத்துவரிடம் ஆலோசனை பெற விரும்புகிறேன். யாரை நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க? வாட் இஸ் மை வெயிட்டிங் லிஸ்ட் நம்பர்? நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். என்னுடைய வெயிட்டிங் லிஸ்ட் நம்பர் என்ன? வாட் இஸ் மை வெயிட்டிங் லிஸ்ட் நம்பர்? ஹவு லாங் இட் வில் டேக் டு மீட் த டாக்டர்? இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் டாக்டரை பார்க்குறதுக்கு? ஹவு லாங் இட் வில் டேக் டு மீட் த டாக்டர்? குட் யூ டெல் அஸ் த ரூம் நம்பர்? ரூம் நம்பரை சொல்ல முடியுமா? குட் யூ டெல் அஸ் த ரூம் நம்பர்? எங்களுக்கு ரூம் நம்பரை சொல்ல முடியுமா? எனக்கு அப்படின்னு சொன்னால் குட் யூ டெல் மீ த ரூம் நம்பர்? இந்த மாதிரி தான் ப்ரோனவுனையும் சேஞ்ச் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். குட் யூ டெல் மீ த ரூம் நம்பர்? எனக்கு சொல்ல முடியுமா? டாக்டர் ஆஸ்க்ட் அஸ் டு மீட் டுடே. டாக்டர் என்று எங்களை வர சொன்னார். வி கேம் எ வீக் பிஃபோர். ஒரு வாரத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்திருந்தோம். ரிஜிஸ்டர் மை நேம். இந்த சென்டென்ஸ் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ், கமாண்ட் ஆர் ரெக்வெஸ்ட். ரெஜிஸ்டர் மை நேம், இது வேர்பில் ஆரம்பிக்குது பாருங்கள். என்னுடைய பெயரை பதிவு செய்யவும், ரிஜிஸ்டர் மை நேம். என்னுடைய ஃப்ரெண்டோட நேமை பதிவு செய்யுங்க, ரிஜிஸ்டர் மை ஃப்ரெண்ட்ஸ் நேம். ஸோ அந்த மை அப்படிங்கிற ப்ரோனவுனுக்கு எடுத்துகிட்டு மை ஃப்ரெண்ட்ஸ் நேம், ரிஜிஸ்டர் மை ஃப்ரெண்ட்ஸ் நேம். வி வாண்ட் டு மீட் அ பேஷண்ட். த பேஷண்ட் நேம் இஸ். நாங்கள் ஒரு பேஷண்ட்டை பார்க்க வந்திருக்கிறோம், அவர் பெயர். இஸ் தேர் எனி பேஷண்ட் அட்மிட்டட் நேம்டு ராஜா? ராஜான்னு ஒரு பேஷண்ட் இங்கே அட்மிட் ஆகிருக்கிறாரா? இஸ் தேர் எனி பேஷண்ட் அட்மிட்டட் நேம்டு ராஜா? அந்த நேம்டு பாருங்களேன், அந்த நேம் அப்படிங்கிறது நவுன் ஃபார்ம், அதவே வேர்பை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். பெயரிடப்பட்டுள்ள, ராஜா என்று பெயரிடப்பட்டுள்ள அப்படின்னு அர்த்தம்.
ராஜா என்ற பெயருடைய பேஷண்ட் யாரேனும் இங்கு சேர்ந்துள்ளீர்களா? How long it would take to receive a DD? எனக்கு இன்னும் டிடி பெற்றுக்கொள்ள எவ்வளவு நேரம் ஆகும்? How long it would take? மாடல் வேர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். It would take to receive a DD. DD demand draft. அதனுடைய ஷார்ட் ஃபார்ம் DD. I will meet you after 10 minutes. I shall wait there. நான் உங்களை 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்குறேன். I shall wait there. நான் அங்கே காத்திருக்கிறேன். I will meet you after 10 minutes. I shall wait there. I could not understand some fields in the form. இந்த ஃபார்மில் நிறைய ஃபீல்ட்ஸ் இருக்குது, நிறைய விவரங்கள் கேட்கப்பட்டுள்ளது. அதில் சில ஃபீல்ட்ஸ் எனக்கு தெரியல. ஸோ ஐ ஹாவ் நாட் ஃபில்டு, அதனால் நான் ஃபில் பண்ணல. ப்ளீஸ் ஹெல்ப் மீ டு ஃபில், அதனால் தயவுசெய்து எனக்கு இதை நிரப்ப உதவுங்கள். I could not understand some fields in the form, so I have not filled. Please help me to fill. What does this mean? இதுக்கு என்ன அர்த்தம்? What does this mean? I have written. Is this correct? நான் எழுதியிருக்கிறேன், இது கரெக்டானு பாருங்க. What does this mean? I have written. Is this correct? I want some details. எனக்கு சில விவரங்கள் தேவை, வேண்டும். I need அப்படின்னா எனக்கு தேவை. I need some details. I want some details. I need some details. I want to meet the branch manager. நான் கிளை மேலாளரை சந்திக்க விரும்புகிறேன். I want to meet the branch manager. Could you give me a form to take a demand draft? நான் demand draft எடுக்கணும், அதுக்கு ஃபார்ம் கொடுக்க முடியுமா? Could you give me a form to take a demand draft? இதில் எந்தெந்த இடத்துல எப்படிலாம் இங்கிலீஷில் பேசலாம், எந்தெந்த சென்டென்சஸ் அதாவது கொஸ்டின்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். இதில் இருக்கிற கொஸ்டின்ஸ் மாடல்ஸில் ப்ரோனவுன்ஸை சேஞ்ச் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ஸ்கில் நல்லா டெவலப் ஆகும். அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட்.